காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு வேக வச்சு தாளிச்சிருக்கேங்க. ஒரு 2 முட்டை வச்சுருக்கேன். என் வீட்டுக்காரர் 1 முட்டை தான் சாப்பிட்டாரு. 1 வச்சுட்டு போயிட்டாரு. அதை நான் தான் சாப்பிட்டேன். ஒரு வெள்ளரிக்காய், அப்புறம் ஜூஸ் வந்து மாதுளை ஜூஸில் பாதாம் பிசினும் கொஞ்சம் சப்ஜா சீடும் போட்டு வச்சுருக்கேன். பாதாம் பிசின் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும்ல அதுக்காக. நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மாங்காய் வந்துருச்சுன்னு. மாங்காய் வந்தது ஷேர் பண்ணது போக மீதம் இவ்வளோ வச்சுருக்கேங்க. எனக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு, மீதம் ஒரு 25 30 காய் இருக்கும். இது மட்டும் தான் வச்சுருக்கேன். குட்டி குட்டி காயாக தானே இருக்குது. இது மேக்ஸிமம் காசாலட்டு தான். இது வந்து பழுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரேப் காயே கிடைக்கலங்க. கிரேப் காய் இருந்தால் எனக்கு வந்து மாங்காய் தொக்கு செய்ய, ஊறுகாய் போட அப்படின்னு சொல்லிட்டு கிரேப் காயில் தான் ஏகப்பட்ட ஐட்டம் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த நம்ம மிட்டாய் செய்வோம்ல அதெல்லாம். இந்த தடவை இல்லை, இந்த காய் தான் இருக்குது. இருக்கிறத பழுக்க வச்சு சாப்பிடுவோம். இயற்கையாக சாப்பிட்றது ஒரு தனி ருசி தானே. அப்படியே ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோம்பு கஞ்சி வந்துச்சு. இன்றைக்கி நோம்பு கஞ்சி இந்த தடவை நான் நோம்பு கஞ்சியே சாப்பிடல, யாருமே சாப்பிடல. அதனால் இந்த தடவை வந்ததை நானும் பாப்பாவும் மட்டும் சாப்பிட்டோம். தம்பிக்கும் பிடிக்காது. இவங்க எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நானும் என் பொண்ணு மட்டும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோங்க.